இப்போ ஒருவேளை இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமையாவிட்டால் இப்ப இந்த கேள்வி இல்ல. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அவங்க பேசுற பேச்சு எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. திரு செந்தில் அவர்கள் சொல்றது என்னதுன்னா, நமக்கு எப்படி சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் நம்ம ஹிந்து வாக்குகள், இந்துக்களின் வாக்குகள், அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படின்றத அதிமுக ஆதி காலத்துல இருந்தே அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுதானா காரணம்? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல அப்படிலாம் அந்த கணக்குகள்லாம் இல்ல. முதல்ல நீங்கள் இந்த தலைப்பை தேர்ந்ததுக்கு ஒரு நன்றி. ஏன்னா இந்த ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கில சர்ச்சை, கீழடி, முருகன் மாநாடு. இதில் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது பெரிய இடங்களில் பேசுபொருளாகவே ஆகவே இல்லை. இங்கே இந்த நேரேட்டிவை எதுக்காக செட் பண்ணுறான்னா, திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற நேரேட்டிவில் வந்த சப்ஜெக்ட் டாபிக் தான் இல்லை. அந்த 3 டாப்பிக்குமே இது திமுகவும் பாஜகவை எதிர்க்கிறது தான் விரும்புகிறது, பாஜகவும் திமுக எதிர்க்கிறது. இதில் நடுவில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற அந்த புள்ளியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புள்ளி. இப்போ அதை எதிர்பார்த்து நீங்கள் இன்றைக்கி அவங்க எடப்பாடி அவரோட கேள்வி கேட்கும்போது அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்கார். கீழடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய முக்கியத்துவத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. அதை மாஃபா பாண்டியராஜன் விளக்கம் கொடுத்துருக்கார். அந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 39 இடத்துல 33 இடங்கள் நாங்கள் தான் அகழ்வாராய்ச்சி பண்ணோம், இவ்வளோ நிதி 150 கோடினாங்க, இல்லை 1 கோடி தான். அதெல்லாம் ராமகிருஷ்ணனோட ஒரு டிஸ்கஷன் பிரைவேட்டா போச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது இல்ல, அதெல்லாம் வச்சிருவா. நம்ம எழிலன் மறுக்கிறாரு. அதெல்லாம் அது நீங்க மாஃபா மாடியா எழிலன் சொல்றதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. இந்த விஷயங்கள்ல யார் நிதி இல்ல சார், இல்ல இப்ப கீழடி பொறுத்த வரைக்கும் இங்க இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல, இதுக்கு மேல ஆய்வு பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அகழ்வாயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தனித்தனி அதுக்காக வழக்குகள் போடப்பட்டது. அதிமுக சார்பாக என்ன வழக்கு போடப்பட்டது? அப்படி அந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல, என்ன போராடுனீங்க கீழடிக்காக அப்படின்றது. அது நீங்க இந்த கீழடிக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணா, தமிழ்நாட்டில் தொல்லியத்துறைக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணான்னா, அது ஸ்டாலின் அரசுடைய தனித்துவமான சாதனை. அவங்க தான் வரலாற்றிலே இல்லாத வரைக்கும் தொல்லியல் ஆய்வுக்காக அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அவருக்கு முன்னாடி இந்த கலைஞர் அரசு கூட செய்யல. ஸோ அதனால யார் நிதி ஒதுக்கீடு அதிகமாக செய்திருக்காங்கிற ஒரு டிபேட் வரும்போது அதில் அர்த்தமே இல்லை. இது ஸ்டாலினுடைய தனித்துவமான சாதனை, நீங்க பண்ணவே இல்லைன்னு சொல்றதுக்கான ஒரு அந்த புள்ளியே வரக்கூடாது. முதல்ல இந்த கீழடி விஷயத்தில் அவர் நிதானமாக செயல்பட்டிருக்கார் எடப்பாடி அவர்கள் தான். நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் அமர்நாத் என்பவர் மத்திய தொழில்துறையோட பிரதிநிதி. அவர் வந்த பிறகுதான் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி ஒரு லைம் லைட்டுக்கு வருது. அதுக்கு முன்னாடி நடக்கலையா? கீழடிங்கிற ஒரு விஷயம் இருந்து தெரியும். நான் மதுரையை சேர்ந்த பல தொல்லியறிஞர்கள் பேசிட்டு இருக்கும்போது 80கள் அவங்களாம் அந்த இடத்துல போய் விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. அது இந்த இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது யாரும் முன்வரவில்லை. அப்போ நீங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு தராதவர்கள் நீங்கள் சிலுவையில் ஏற்றுனீங்கன்னா, நீங்கள் ஆரம்பிச்சு எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா ஆரம்பிச்சு எல்லாரையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த கட்டத்தில் வந்திருக்கோம். இப்போ என்ன கன்சர்ன்னா, நீங்கள் ஸ்பீடப் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு கன்சர்ன். அது ஸ்பீடப் ஆகாது, நிதானமாக தான் செய்ய வேண்டிய பணி ஆக்சுவலாக. இது அரசியல் மயப்படுத்தப்பட்ட விஷயம் ஆக்சுவலாக. இன்னும் நம்ம நிதானமாக கையில் இது வரலாற்று அறிஞர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆக்சுவலாக. அமர்நாத்திட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்கன்னா அது அவர் பதில் சொல்லணும். கீழடிக்கு நீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஆங்கில மொழி எது வரும்? ஆங்கில மொழி பேசக்கூடியவர்கள் வெக்கப்படணும். இந்தியாவில் நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மதம், அதுதான் நம்மளுடைய விழுமியங்கள் அப்படின்னு அமித்ஷா பேசுறாரு. ஆங்கிலம் ஏழை மக்களுக்கும் இப்போ தலித் சமுதாய மக்களுக்கும் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குது, அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. அதை விரும்புறது இல்ல மத்திய அரசும், அவர்கள் பாஜக விரும்புறது இல்ல அப்படின்றது இங்க திமுக அரசு, காங்கிரஸ் அவங்க எல்லாம் வைக்கக்கூடிய வாதமா இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அதை அப்படியே பிரஷ் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரா, இல்ல அதை தொட விரும்பலையா? அவர் முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. தாய்மொழி கல்வியை வலியுறுத்தி தான் அமித்ஷா அவர்கள் பேசினார். அதுதான் உண்மை. அமித்ஷா அவர்கள் புத்தக வெளியீடுல பேசுறது என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஆங்கிலம் பேசுவது கல்வி அப்படின்ற அடிப்படையில இப்ப ஹிந்தி நான் கேக்குறேன். லெட் மீ ஹிந்தி ஹார்ட்லாண்ட் யூபில திரு யோகி ஆதித்யநாத் கிட்டத்தட்ட 15,000 ஸ்கூல், நான் சொல்றது 2021-22 அந்த பீரியட்லயே 15,000 ஸ்கூலுக்கு மேல இங்கிலீஷ் மீடியம் ஆக்குறாரு. அவங்க அங்க பேசுறது முழுக்க ஹிந்தி ஹார்ட்லாண்ட்ல யோகியே அந்த நிலைப்பாடு எடுக்கிறார். அவங்க செய்யறது ஒண்ணு, ஆனா வெளியில சொல்லும் போது இது போன்ற சொன்னீங்க. பாஜக பத்தி தட் இஸ் ஹவ் இட் வில் பி. அவங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான். பாஜக அப்படி செய்யறது ஒன்றும் பேசுறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதை ஏன் பேக்? இந்த விஷயத்த ரொம்ப சற்றலா ஹேண்டில் பண்றாரு எடப்பாடி நான் பாக்குறேன். நீங்க பாருங்க, அதோடைய தனிப்பட்ட கருத்து அப்படி சொல்லுவது நிறுத்தல. இந்திய தாய்மொழிக்கு அவர் ஆதரவாக பேசியிருப்பதை தான் அர்த்தப்படுத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது அமித்ஷா முன்னிறுத்துவது நீங்க ஆங்கிலத்துக்கு கொடுக்கப்படுகிற பேசினார்ல, அவர் என்ன மொழியில பேசினாரு? இல்ல அவர் அவர் அமித்ஷா பேசினது ஹிந்தியை பத்தியே ஏதோ சொல்ல. அவர் பொதுவா இல்ல நான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கறதுக்கு வரேன். அவர் தாய்மொழியை இன்சிஸ்ட் பண்றாரு, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வாராயின் அன்னைக்கு அமித்ஷாவே ஹிந்தில தானே பேசினாரு. அவருடைய தாய்மொழி என்ன? இல்ல அப்படி கிடையாது. தாய்மொழிங்கிற விஷயத்தை அமித்ஷா சொல்லவே இல்லையே. அது எடப்பாடி இன்டர்பிரேஷன். ஒரு விஷயம் வர, ஒரே நிமிஷம் கொடுங்க, விளக்கம் கொடுங்க. அமித்ஷா சொன்னது ஆங்கிலத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை விட என்னுடைய காலத்திலேயே இந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் காலம் வரும்
அப்படின்னு சொன்னாரு. இதற்கு நீங்க பதிலடியா தமிழ்நாட்டில் என்ன சொல்லிருக்கலாம், இல்லைங்க தமிழ்நாட்டில் நாங்க எங்க தமிழுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டோம், உயர்கல்வியில நாங்க தமிழை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு கொடுத்தது சரியான பதிலா இருக்கும். நாங்க ஏன் ட்விஸ்ட் ஆகுதுன்னா ராகுல் காந்தி உள்ள வர, ராகுல் காந்தி வந்து அதை அப்படியே அரசியலாக மடைமாற்றம் செய்கிறார். இவர்கள் ஆங்கிலத்துக்கு எதிராக பேசுகிறார்கள். அரசியல் இருக்குங்கிறது தான் பார்வை. இல்ல இல்ல அது நீங்க அரசியலா கடந்து நீங்க அரசியலா அப்படியே உள்வாங்கி அது இது முழுக்க அரசியல். ஆனா அமித்ஷா பேசினது அரசியல் இருக்கலாம், ஆனா முழுக்கமான அரசியல் இல்ல. அது என்ன சொன்னதுன்னா தாய்மொழி கல்வியை ப்ரோமோட் பண்ணிக்கிற ஒரு வாதம் ஆக்சுவலா. அதுக்கு நீங்க பதிலடி எப்படி கொடுத்துருக்கீங்கன்னா நாங்களும் தாய்மொழி கல்வியை நாங்களும் வந்து ப்ரோமோட் பண்றோம்ங்கிற மாதிரியான வாதத்தை நீங்க முன்னிறுக்கணும். ஆனா ராகுல் காந்தி அதை அப்படியே மடைமாற்றி அவர்கள் ஆங்கிலத்துக்கு எதிராக போய் இப்ப என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டுல வேற மாதிரி நான் என்ன கேக்குறேன்னா இபிஎஸ் இப்படி ஒரு வாதத்தை வைக்க இல்ல அமித்ஷாவுக்கு சப்போர்ட்டிவா சாதகமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க என்ன காரணம்? இல்ல காரணம் என்னன்னா அமித்ஷாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நியாயம் இருக்கிறது. நியாயம் இருக்கிறதா அவர் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா தாய்மொழி கல்வி நீங்க தாய்மொழி கல்வியும் ஆங்கிலத்தையும் வந்து எதிர்க்கு எதிராக நிறுத்தும் போது நீங்க யார இந்தியாவில் இருப்பவர்கள் யாரை எதை சப்போர்ட் பண்ணணும்? ஆப்வியஸா தாய்மொழி கல்வியும் இந்திய மொழி கல்வியையும் தான் சப்போர்ட் பண்ணணும். அதைத்தான் எடப்பாடி செய்யறார், அதை தான் செய்ய வேண்டும். நீங்க யதார்த்தத்தை என்ன சொல்றீங்க, ஆங்கில வழி கல்வியில் படித்தால்தான் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதனால ஆங்கிலத்தை ப்ரமோட் செய்வோம்னா அது நிஜம்தாங்க. ஆனா அதே நேரத்தில் நீங்க அதுக்கு இதுவரைக்கும் நீங்க பேசிட்டு வந்த ஹிந்தி திணிப்பு, தமிழ் ஆதரவு எல்லா கோல் போஸ்டையும் உடைச்சு தள்ளிட்டு அவருக்கு ஒரு சேர்த்து பதில் சொல்லிரலாம். இவ்வளவு தூரம் இந்திய மொழிகளின் மீது அக்கறை இருக்குதுல்ல, தமிழுக்கு நீங்க எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணீங்க, சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணீங்க? 2345 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க, தமிழுக்கு சில 100 கோடி ரூபாயை ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், கடிதத்தை ஹிந்தியில எழுதுறாங்க, யாருக்கு? தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களுக்கு ஹிந்தியில கடிதம் எழுதுறீங்க, தாய்மொழியில தமிழ் எழுதுங்க. அவங்க தமிழ்ல கூட கேட்கலங்க, ஆங்கிலத்துல கேட்கறாங்க. நீங்க ஆங்கிலத்துல எழுத வேண்டாம், தாய்மொழி வளர்த்துருங்க, தமிழ்ல எழுதுங்க. ஒரு ஆபீசரை வச்சு லாஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை, இது என்னன்னா பாஜக அமைச்சர்களுடைய முக்கியமான அமைச்சர்களுடைய அத்தனை பேருடைய பிள்ளைங்களும் வெளிநாட்டுல பல்கலைக்கழகங்கள் ஆங்கில வழியில படிச்சுட்டு இருக்காங்க. ஏழப்பால பிள்ளைங்க இங்கிலீஷ் படிச்சு மேல போகணும்னு நினைச்சா உங்களுக்கு தாய்மொழி பற்றி இங்க தான் வருதா? இது ஹிந்தியை திணிக்கிற முயற்சி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் மேலும் வைக்கப்பட்டது. எதற்காக நாங்கள் ஆங்கிலம் படிக்கிறோம், எதற்காக ஹிந்தி படிக்கிறோம்னா வேலை வாய்ப்புக்காக படிச்சாங்க. ஆனால் தமிழ் மீது உள்ள பற்று அவங்க ஒன்றும் கைவிடலை. தமிழ்நாட்டில் அதை நம்ம எல்லாரும் ஒப்புக்கொள்வாங்க. எத்தனையோ திமுக அரசியல்வாதிகள் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆங்கிலம் வேண்டாம்னு சொன்னதுனால தான் டிபேட். இல்ல ஆங்கிலம் சொல்லல, நம்ம ஹிந்தி போக வேண்டாம். இந்த டிபேட்ல முக்கியமான விஷயமே அமித்ஷா அவர்கள் ஆங்கிலம் வேண்டாம், ஆங்கிலத்தை புறக்கணித்து விடுங்கள், ஆங்கிலம் இன்னும் கதைக்கு ஆகாதுன்னு சொல்லவே இல்லை. அது அப்படி ஒரு மடைமாற்றம். ஆங்கிலம் பேசுவதால் உங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க விடும். நீங்க ஆங்கிலத்தை விட இல்ல இது கரெக்டா இன்டர்பிரேஷன் தான். ஆங்கிலத்தை நான் அந்த ஸ்பீச் கேட்டேன், நான் 2 தடவை பார்த்து சொல்றேன். ஆங்கிலத்தில் பேசுவதை விட இந்திய மொழியில் பேசுவதில் ஒரு கௌரவமா நீங்க நினைக்கிற காலம் வரும் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தை விட உங்களுடைய இந்திய மொழியில், அது எந்த மொழியா வேணா வந்துட்டு போட்டோம், அதில் பேசுவதை நீங்கள் கௌரவமான விஷயமா பின்னாடி ஒரு அரசியல் பாக்குறாங்க. அது பார்வை. நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தா வாங்கிக்கிறேன்.